أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் அளப்பரிய கிருபை ரஹ்மத் கொண்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத் கொண்டும் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அமானிதமா இப்ப 3வது நோன்பு வந்திருக்கோம்மா. எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு எந்த வேகத்துல போகுதுன்னு தெரியாம நம்மளை விட்டு கரைஞ்சு கொண்டே இருக்குமா. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபியமால அதனுடைய முழு பலனையும் அடைந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. இதே மாதிரி ஒரு 3வது நோன்பு அப்ராக்சிமேட்டா ஒரு 1440 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை நம்ம இன்னைக்கு நினைவு கூற போறோம்மா. அதாவது மரணம் அப்படிங்கிறது எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம். قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد இன்ன ஃபீ கஸஸிஹிம் லஇப்ரத்துல் லிஉலில் அல்பாப். அவர்களுடைய வரலாறுகளில் உங்களுக்கு அழகிய படிப்பினைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாறு நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது நீ அல்லாஹ் தாலா மரணம் அப்படின்னு சொன்னாலே ஒரு சின்ன பூச்சியும் பயப்படும், மனுஷனும் பயப்படுவான். மௌத்துக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம நினைச்சால் நம்ம நினைக்காட்டி எந்த நேரத்துல எப்படி வரணுமோ அந்த நேரத்துல கண்டிப்பா வந்துடும். ஒரு மௌத்துகள் நினைக்கும் பொழுது நமக்கு நெஞ்சம் நடுங்கக்கூடியதாக இருக்குமா. அவங்க செஞ்சு வச்ச மாவு ஃப்ரிட்ஜில் இருக்கு, ஆனா அவங்க இன்னைக்கு இல்லை. நினைச்சு பாருங்க, எத்தனையோ மௌத்து. அசருக்கு பாக்குறோம், மகரீபுக்கு இல்லை. நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்ந்தாங்கம்மா, என்னாச்சுன்னு தெரியல, போயிட்டாங்க. அந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சுமா. அந்த காலகட்டத்துல நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா 100 வயசை கடந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா கண்டிப்பா 1 2 பேர் 4 5 பேர் இருப்பாங்க. அவங்க நடக்க முடியாத அப்படியே பார்த்தா வத்தல் தொத்தலா இருப்பாங்க. மரணத்தை ரொம்ப காலகட்டம். ஒரு காலத்துல இந்த மியூசியத்துல எல்லாம் இருக்கும், முதுமக்கள் தாழின்னு இருக்கும், பார்த்தவங்களுக்கு தெரியுமா. என்ன செய்வாங்களாம், ரொம்ப வயசாகி சாகவே மாட்டாங்களாம், அப்படியே எலும்பா போயிடுவாங்கன்னா மரணம் வரவே வராதான். சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்களாம். கூப்பிட்டு வச்சு எல்லாரும் காசு போட்டு சோறாக்கி நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு கொத்து சோத்தை வச்சு அதுல எல்லாருமா சேர்ந்து விஷத்தை கலந்து அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு அது ஒரு பக்கம். இன்னொன்னு என்ன செய்வாங்களாமா, நல்லா எல்லாருமா ஒண்ணு கூடி, தப்பே சொல்ல மாட்டாங்களாம், ஏன்னா எல்லாரும் அதை செய்யறதுனால தப்புன்னு சொல்ல மாட்டாங்களாம். எல்லாருமா சேர்ந்து ஒரு மண் பானை எடுத்துக்கிருவாங்களாம். அந்த பெரிய மண் பானை, அந்த பானை இன்னும் இருக்குமா, மியூசியத்துல இருக்கும். அந்த மண் பானைக்குள்ள அந்த வயசாகி குறுகி போய் கிடப்பாங்களாம். அவங்க 120 வயசு 130 வயசுன்னு இருக்கும் போல இருக்கு. அவங்கள கொண்டு போய் அந்த மண்பானைக்குள்ள போட்டு அதுல ஒரு நாளைக்கு தேவையான சாப்பாடை வச்சுட்டு ஒரு விளக்க பொருத்தி வச்சிருவாங்களாம். அதுவுமே எதுக்கு தெரியுமாமா, ஒரு அடைக்கப்பட்ட இடத்துக்குள்ள விளக்க பொருத்துறப்போ அதுல இருக்க ஆக்சிஜனை எரியிற அந்த நெருப்பு எடுத்துக்கிறோம். இது ஒரு விஞ்ஞானம். எடுத்துக்கிட்டா மூச்சு திணறி இறந்து போயிடுவாங்க சீக்கிரமாவே. அப்போ அந்த வச்சு அந்த மண்பானையை மூடி ஆழமா குழி வெட்டி எல்லாருமா சேர்ந்து கொண்டு போய் புதைச்சிடுவாங்க. இது நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருந்தது. இன்னும் அந்த பானைகள் இன்னும் இருக்குமா. சைனால என்ன பண்ணுவாங்களா, அது ரொம்ப ஆச்சரியம். எப்படின்னா அம்மாவை கொண்டு போய் தூக்கி தோல்ல போட்டுக்குருவாங்க. எல்லாருமா ஒன்னா கூடி பெரிய ஃபங்க்ஷன் வச்சு மகன் தோல்ல தான் தூக்கிட்டு போகணுமா. தோல்ல தூக்கி கொண்டு போய் மலை உச்சியில கொண்டு போய் வச்சுட்டு வந்துடணுமா. அவ்வளவுதான், மறந்துட்டு வந்துடணுமா. ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க. சைனால இன்னைக்குமே ரொம்ப வயசானவங்க இருக்காங்க. அப்படியே கொண்டு வச்சுட்டு வந்துருவாங்களாம். அந்த பழக்கம் சைனால ஏன் மாறுச்சுன்னா, ஒரு பையன் அம்மாவை தூக்கிட்டு போனாராம். அம்மா அப்படியே சேலையை கிழிச்சு போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை உடுப்பை கிழிச்சு போட்டுட்டே போனாங்களாம். இப்போ மகன் கேட்டாராம், ஏம்மா அப்படி உடுப்பை கிழிச்சு போட்டு போற. இல்ல மகனே, சின்ன வயசுல இருந்து உனக்கு வழி தெரியாது தாத்தா, அதனால நீ திரும்பி வர்றப்ப வழி பார்த்துட்டு வர்றதுக்கு தான் அம்மா கிழிச்சு போட்டு போறேன்னு சொன்னாங்க. அங்கேயே உட்காந்து அழுதுட்டு அம்மாவை தூக்கிட்டு வந்துட்டாராம் அவர். தாயுடைய அன்பு, அதனால அது அந்த பழக்கமே மாறுச்சுன்னு கதைகள் வரலாறுகள் சொல்லப்படுது. ஏன்னா நம்ம ஊர்லயே அது இருக்கிறதுனால நம்ப வேண்டியதாகவும் இருக்குமா. நமக்கு தெரிஞ்சு நம்ம மியூசியத்துல நம்முடைய தமிழக வரலாறுல அது இருக்கு. புதுமக்கள் தாழி, அப்புறம் விஷம் கொடுத்து கொலை பண்ண, இதெல்லாம் இருந்திருக்குதுமா ஒரு காலகட்டத்துல. இப்போ அது இல்லைன்னு சொல்றாங்க. அல்லா அறிஞ்சவனா இருக்கான். அந்த இப்போ அப்படிப்பட்ட நிலைமையில மரணத்தை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அப்படியே ரொம்ப நாளைக்கு இருந்தாலும் உலகத்துல வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மரணத்துக்கு முன்னாடி உள்ள இந்த வாழ்க்கையில நன்மையை சேகரிக்கிறதுக்காக தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மரணத்தை ஜெயிச்சவங்க யாராவது இருக்காங்களா? எப்பேற்பட்டவனும் மரணத்துக்கு பயந்துருக்காமா. நெப்போலியன் அவ்வளோ பெரிய அரசன், உலகத்தவே ஓரளவுக்கு வெற்றி கொண்டவன். அந்த நெப்போலியன் கடைசி நேரம் துடிக்கிறான். என்ன சொல்றான், இன்னொரு 10 நாள் பிரயாணத்துல என் சொந்த ஊர் இருக்குது, எதையாவது மருந்து கொடுத்து என்னை காப்பாத்துங்களேன், ஏதாவது ஒரு மருந்து கொடுங்களேன். ஏன்னா அவ்வளோ பெரிய அரசன், அவன் கூட மருத்துவ குழு வருமா, வேத விற்பனர்கள் வருவாங்களாம், எல்லாரும் வருவாங்களாமா. போற இடமெல்லாம் ஜெயிச்சிடுவானா நெப்போலியன் த போனபார்ட். அதாவது உலகத்தை கட்டியாண்ட மன்னன் சொல்லக்கூடியவன் கெஞ்சுறான். எப்படின்னா, யாராவது கொஞ்சம் மருந்து கொடுத்துட மாட்டாங்களா எனக்கு, நான் அதை வச்சு நான் தப்பிச்சிட மாட்டேன், கொஞ்சம் எனக்கு கொடுங்க. கடைசி வரைக்கும் அவன் அந்த இடத்துக்கு போவே இல்லை. அவன் மௌத்தா போயிட்டான். மௌத் தள்ளி போடுறதுக்கு எல்லாரும் துடிச்சிருக்காங்கம்மா.
ஆனா மௌத்த வென்றவர்கள் அப்படிங்கிற வரிசையில பாக்குறப்போ நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய முக்கியமான பெண்மணி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த 3வது நாள் தான் அவங்க வஃபாத் ஆன ஒரு நாள். 1400 வருஷங்களுக்கு முன்னாடி நம்முடைய ஃபாத்திமா ரொம்ப வயசெல்லாம் கிடையாது, 28 வயசு தான். 28 வயசு என்ன வயசுன்னு யோசிச்சு பாருங்கம்மா. வாழக்கூடிய வயசு. 2 குட்டி குட்டி பிள்ளைங்க. 2 பிள்ளைங்கிறாங்க, 3 பிள்ளைங்கிறாங்கம்மா. அந்த அவ்வளோ குட்டி பிள்ளைக தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த குட்டி பிள்ளைகளோட வாழக்கூடிய ஒரு சின்ன பெண்மணிக்கு மவுத் வருது. அந்த மவுத்த அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க? ஏன்னா நம்ம கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும்மா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் மீது நேசம் கொள்வது நம்முடைய கடமை. அதனால செலவாத்துல கூட சொல்றோம், ஆலி முஹம்மதுன்னு சொல்றோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய சந்ததியர் மீதும் அருள் செய்வாயாக அப்படின்னு சொல்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்தது 4 பொன் குழந்தைகளும் 3 ஆண் குழந்தைகளும் பிறந்திருக்காங்க. ருக்கையா, உம்மு குல்தூம், ஜைனப், ஃபாத்திமா. 2 ஆண் குழந்தை அப்துல்லா, 3 ஆண் குழந்தை அப்துல்லா, காசிம், 2 ஆண் குழந்தை. 2 ஆண் குழந்தையும் 4 பெண் குழந்தையும் 2 ஆண் குழந்தையும் பிறந்திருக்காங்க. இந்த 6 குழந்தைகள்ல 6 குழந்தை பிறந்தது. இதுல வந்து உயிரோட அவங்களுக்கு பின்னாடி இருந்தது ஒரே ஒரு பொன் குழந்தை மட்டும்தான். அது ஃபாத்திமா அம்மா மட்டும்தான். அவங்க எல்லாருமே அவங்க வாழையிலே வாழ்ந்துட்டு இருக்கவே வஃபாத் ஆயிட்டாங்க. ஒவ்வொரு போருக்கும் போயிட்டு வருவாங்க, கபர்ல மண்ணை தோண்டி மூடிட்டு வருவாங்க. மனுஷன் அவ்வளோ கஷ்டம் உண்மையிலே. எல்லாரும் வாழ்க்கையில் நமக்கு படிப்பினைகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை தனிப்பட்ட ஒரு வரலாறாவே பார்ப்போமா. இன்னைக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வரலாறு. 4வது பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை வரிசையில 4வது பெண் குழந்தை. ரொம்ப அறிவான பிள்ளைமா. அது தந்தையினுடைய நபித்துவத்துக்கு அந்த அந்த சமயத்துல அவங்க மத்தவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நபித்துவத்துக்கு முன்னாடி அந்த பொண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால அத்தாவோட இருக்கக்கூடிய அந்த அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல. ஈமான்ல இருந்துட்டாங்க, வந்துட்டாங்க, ஆனா கிடைக்கல. ஆனா இவங்க வந்து அந்த டைம்ல எல்லாம் கூடவே இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் பாக்குறாங்கம்மா. அத்தா படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பாக்குறாங்க. பார்த்து பார்த்து பண்பட்டு போறாங்க. ஒரு நாள்னா ஒரு யாரோ அத்தா மேல அவ்வளவு பிரியம்மா. அத்தாவுக்கும் மகன் மேல பிரியம். அது பொம்பளை புள்ள மேலையும் பிரியம் வைக்க முடியுங்கிறதுக்கு உதாரணமே ஃபாத்திமா அம்மாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் தான்மா. அம்மா இப்ப வந்து மாறிடுச்சுமா. அந்த காலகட்டத்துல என்ன செய்வாங்களா, முட்டை ஆம்பளை பிள்ளைக்கு போது பொம்பளை பிள்ளைக்கு வைக்க மாட்டாங்க. ஆம்பளை பிள்ளை அவன் சம்பாதிக்கிறவே அவனுக்கு சத்து வேணும், பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு அப்படிம்பாங்க. வளர்க்கிற முறையிலேயே பொம்பளை பிள்ளை ஒரு மாயும் ஆம்பளை பிள்ளை ஒரு மானியும் பாக்குறது நம்ம முன்னாடி ஜெனரேஷன்ல இருந்திருக்கு. இப்ப மாறி போச்சு எல்லாமே. அப்படியெல்லாம் ஒரு காலகட்டம் இருந்திருக்கு. பொம்பளை பிள்ளைய பெற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் வரக்கூடிய விஷயம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஃபாத்திமா அம்மாவுடைய பாசம். அவ்வளோ பாசம். 6 வயசு பிள்ளையா இருக்காங்க, வந்து சொல்றாங்க, உங்க அத்தாவை போய் பாருங்கிறாங்க. துடிச்சுக்கிட்டு ஓடுறாங்கம்மா இங்கிருந்து. எப்படி கிடக்குறாங்கன்னா, மக்காவினுடைய அந்த காபத்துல்லா முன்னாடி சஜிதாவுக்கு போறாங்க. சஜிதாவுக்கு போன உடனே அந்த கொடூர மனம் படைத்த குறைச்சிகள் என்ன பண்றாங்க, ஆட்டுக்குடல் பார்த்திருக்கீங்க, அதுவே எப்படி இருக்கும், ஒரு சட்டி நிறைஞ்சிடும். மாட்டுக்குடல் அதை நினைச்சு பெரு. ஒட்டக குடல் எவ்வளவு பெருசு இருக்கும் பாரு. அதுவும் அழுகி போன ஒட்டக குடலை கொண்டு வந்து அதனுடைய என்ன அசிங்கம் இருக்கும், வளவளப்பு அவ்வளவோடையும் கொண்டு வந்து அப்படியே சல்லாசம தலையில கொண்டு வந்து போட்டாங்க. அதை எடுக்கிறதுக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க. அவங்களையும் அடி, செம்ம அடி, உயிர் போற அளவுக்கு அடி. அப்படியே ஃபாத்திமா அம்மா ஓடி வந்துட்டாங்கம்மா. ஓடி வந்து அத்தாவோட உடம்புல இருந்து பாக்குறாங்க. அத்தா அந்த தீனுக்காக படக்கூடிய கஷ்டத்தை பாக்குறாங்க. தன்னுடைய தந்தை இந்த ஈமானுக்காக, அல்லாஹ் ஒருத்தன் சொல்றதுக்காக அவங்க என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டாங்களோ அதை பார்த்து பார்த்து அப்படியே பண்பட்டு அந்த பச்சை புள்ளியுடைய உடம்பு வளருதுமா. அதோட வாழ்க்கை வளர்றாங்க. அவங்க ஓடி வந்து தூக்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டு அத்தா மேல அதுக்கு அசிங்கத்தை எல்லாம் துடைக்கிறாங்க. அத்தா அத்தா அத்தான்னு தூக்குறாங்க. அத்தாவுக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா, தான் படுற கஷ்டம் மக பாத்துருச்சேங்கிற ஒரு கவலை இருக்குமா இல்லையாமா. எந்திரிச்சோன்னா மக கண்களை பாக்குறாங்க. மக கண்கள் அப்படியே கோவமா பாக்குது சுத்தி இருக்கவங்கள. கோவப்படாத ஃபாத்திமா, கோவப்படாதம்மா, கோவப்படக்கூடாதுமா, அல்லாஹ் ஒரு நாளைக்கு நல்லது காட்டுவாமா, இவங்களுக்கு நல்ல வழி காட்டுவாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு வர்றாங்க. ஹதீஜா அம்மாவுடைய வளர்ப்புல வளர்றாங்க. மாஷா அல்லா. அந்த ஹதீஜா அம்மாவுடைய வளர்ப்புல ஷுஹைப் அபூ தாலிப்ல அவங்க மௌத்தாகிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க அவங்கள. 3 வருஷமும் ஒரு கனவா இல்ல. அது அந்த நேரம் எப்படி இருக்குமாம்மா, அங்க பச்சை பிள்ளைங்க பாலுக்காக அழுகிற சத்தம் மக்கா வீதிகள்லாம் சத்தம் கேட்குமாம்மா. அப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுலயும் இருந்திருக்காங்க. எல்லாம் பார்த்து 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 வளர்றாங்க. கடைசி அம்மாவுடைய மவுத்தாயிட்டாங்க. அம்மாவுக்கு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்போ ஃபாத்திமா அம்மா தான் சின்ன பிள்ளை. மற்றவங்களாம் கட்டி கொடுத்த பிள்ளைங்க. ஆம்பளை பசங்க 2 பேரும் பிறந்தோன்னே இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்கள பத்தி ரொம்ப அதிகமா நமக்கு தெரியாதுமா. அவங்கள பத்தி தெரியாது. இவங்க வந்து கேட்குறாங்க. ஏன்னா அம்மா மட்டும் தானே ஆதரவு. அத்தா வந்து சோசியல் லைஃப்ல இருக்காங்க. எப்படி இருக்கும், பயங்கர எதிர்ப்பு கடையில இருக்காங்க. அத்தா அத்தா அம்மா அம்மா என்னத்தா அம்மா எங்கத்தா, அம்மாவை எங்கத்தா போட்டு வந்தீங்க, அம்மாவை எங்கத்தா போட்டு வந்தீங்க, எங்க வாப்பா போட்டு வந்தீங்க, மாஷா அல்லா, அபி 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 அம்மாவை எங்க போட்டு வந்தீங்க.
அவங்க நபிசாசம் அமைதியா மகளை கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி சொல்றாங்க, மகளே பாசம் வேற மக, தாயை இழந்து 6 வயசு புள்ள துடிக்குது, அப்ப எப்படி இருக்குமா? அப்ப சொல்றாங்க, அம்மா உன்னுடைய மகளை, உன்னுடைய அம்மாவை ஆசியா அம்மாவுடைய மாளிகைக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மாளிகைக்கும் இடையில ஒரு முத்து மாளிகையில உங்களுடைய அம்மா விட்டுட்டு வந்திருக்கேன் அம்மா. இன்ஷால்லா 10வது நோன்புல தான் அவங்க வஃபாத்தான நாள், அன்னைக்கு அவங்கள பத்தி பார்ப்போம் நம்மம்மா சொன்னாங்க. மாஷா அல்லா. இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் மாஷா அல்லா இப்படி ஒரு பண்பு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வளர்ப்புமா. அவங்கள அதுக்கப்புறம் நபிசனாசம் என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைய வளர்க்கணும், பொம்பளை பிள்ளைய வளர்க்கணும், நல்லா வளர்க்கணும். அதுக்காக என்ன செய்யறாங்க, சௌதா அம்மா கிட்ட போய் பெண் கேட்டு போறாங்க. அதுவும் வயசானவங்க, ஏற்கனவே கல்யாணம் பண்ண பொண்ணும் வயசான பொண்ணு தான். இப்ப இவங்களும் நல்ல குண்டான பொண்ணு, வயசான பொண்ணு. அவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் உங்க நபியுடைய மனைவியா நானேன்னு சொன்னா அதெல்லாம் பணிகள்லாம் செய்யணும், எனக்கு அந்த அளவுக்கு உடம்பும் இதாகாது, எனக்கு ஒத்து வருமானு தெரியல, நான் தப்பு பண்ணிட்டேன்னா நபிக்கு துரோகம் செஞ்ச மாதிரி போயிடும் அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல சௌதா, என்னுடைய பிள்ளைய நல்லா வளர்க்கணும், அதுக்கு எனக்கு தாய் வேணும், என் மகளை பண்படுத்தி வளர்க்கணும், அதுக்கு உங்களாலதான் முடியும், அதனால நீங்க என்னை திருமணம் முடிக்க சம்மதமானு கேட்டு விட்றாங்க. அதுவும் வயசான பொண்ணு தான், நபிசாசனோட வயசு கூட. அப்புறம் அவங்களுக்கு நிக்கா பண்ணி முடிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு போய் கேட்குறாங்க, ஃபாத்திமா அம்மா எப்படி நல்லா இருக்காங்களான்னு கேட்டப்ப அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமாம்மா, யார சொல்லலாம், அவங்கள நேர்வழிப்படுத்துறதுன்னு சொல்லிதான் என்கிட்ட பொறுப்பை ஒப்படைத்தீங்க, நான் நேர்வழிப்படுத்தி நேர்வழி அடைய வேண்டிய நிலையில ஃபாத்திமா இல்ல, இயற்கையிலேயே அவங்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க, எதுவுமே சொல்லி கொடுத்து செய்யணுங்கிற விஷயம் அவங்கள்ட்ட கிடையாது, அவ்வளோ நல்ல பொண்ணா அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கம்மா. மாஷா அல்லா, அப்படி நல்ல பேர் எடுத்தவங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையை பார்த்தோம்னா நிறைய படிப்பினைகள்மா அவங்கள்ட்ட. அல்லாஹ் மேல அலாதியான நம்பிக்கை, ரொம்ப நம்பிக்கைமா அல்லாஹ் மேல. அப்புறம் ஒரு அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் ஃபாத்திமா அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கல்யாணமும் ரொம்ப அற்புதமான கல்யாணம். நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட மண்டபத்தை பிடிக்கணும், அதை பிடிச்சி இதை பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு, பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் நல்ல புத்திமதி சொன்னோங்கிறதுலாம் கிடையாது. ஷாலை வாங்குவோமா, சேலையை வாங்குவோமா, கோட்டை வாங்குவோமா, அதை வாங்குவோமா, சோத்துக்கு கறியை ஆர்டர் பண்ணுவோமா, இவ்வளவுதான் நமக்கு. நபிசாசம் என்ன பண்றாங்க, அம்மாக்கும் மகளுக்கும் மருமகன் தம்பி கல்யாணம் முடிச்சுட்டு நான் வர வரைக்கும் பொண்ணையும் மாப்பிள்ளையும் பேச வேணாம்னு சொல்லி வச்சுட்டாங்க. சொல்லி வச்சுட்டு அவங்களுக்கு தான் நிறைய வேலைகள் இருக்கு, எல்லாம் முடிச்சுட்டு மாப்பிள்ளையும் பொண்ணையும் பாக்குறதுக்காக போறாங்க. ஏன்னா இதை நினைச்சு பார்க்கணுமா, ஏன்னா இந்த இன்னைக்கு அந்த அற்புதமான சொர்க்க தலைவியுடைய மரண நாள். நம்ம நினைக்காம யாரு நினைப்பாங்க அவங்க வாழ்க்கை, நம்ம தானே நினைச்சு பார்க்கணும். அதனாலதான் நோன்புல வந்திருக்கோம், இல்லையா நோன்பு இல்லாத காலத்துல உங்களை கூப்பிட்டா கூட நீங்க வரீங்களோ இன்னுமா, எல்லாம் நோன்புல வர வச்சிருக்காமா. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம நோன்பினுடைய அமலுக்காக நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒன்று கூடி இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரத்துல நம்ம இதை நினைக்க வச்சிருக்கான் அல்லாஹு தாலா. ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ். போறாங்க, போன உடனே தம்பி அப்படின்ட்டு போறாங்க. உள்ள உம்மு ஐமன் இருக்காங்க, அவங்க எப்பவுமே சிரிப்பா பேசுவாங்க, நபிசல்லல்லாஹு ரொம்ப சிரிப்பா, வளர்ப்பு தாய். அவங்க சொல்றாங்க, இங்க உங்க தம்பிலாம் யாரும் இல்ல, தம்பி தானே வேணும், அவங்க சச்சா மகன்ல கல்யாணம் பண்ணி, இப்ப இங்க தம்பிலாம் இனிமேல் யாரும் கிடையாது, உங்க மருமகன் தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே சிரிச்சுட்டே உள்ள, அவ எப்பவுமே அவரோட தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு மகனையும் மருமகளையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அதில் துவா செஞ்சு அதில் தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரை உமிழ்ந்து அதை பிள்ளைகள் தலையில தெளிச்சு அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை தொடர்றதுக்கான அவங்களுக்கு தொடர வச்சாங்க. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். அப்பேற்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆனா ஏழ்மையான வாழ்க்கை, ரொம்ப பொருந்தி, சின்ன பிள்ளை தான் அவங்க. வஃபாத்தான போய் 28 வயசு தான், எவ்வளவு சின்ன பிள்ளைய அவங்க இருந்திருப்பாங்கன்னு பாருங்கம்மா. ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கை. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலானோட ரொம்ப கவலைப்படுவாங்களாம். மௌத்துடைய ஹால், ஃபாத்திமாவுடைய மௌத்துடைய ஹால், சக்கராத்துடைய ஹால்ல அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா அம்மாவை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அழுகுறாங்க. ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஃபாத்திமா, என்கிட்ட எதுவுமே நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டதே இல்லை, ஒரே ஒரு நாள் 3 மாதுளம் பழம் வேணும்னு கேட்டீங்க, நானும் ஒரு இடத்துலையா வேலைக்கு தேடினேன், கடைசியாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்து 3 மாதுளம்பழம் கையில் வாங்கிட்டு உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசையோடு வந்தேன். சோதனைக்குன்னு ஒரு ஃபக்கீர் பின்னாடியே துரத்திட்டு வந்தாரு. 3 நாள் பட்டினி, எனக்கு ஏதாவது கொடுங்க, வீட்டுக்கு வாங்க தரேன்னு சொன்னேன், உன் கையில மாதுளம்பழம் வச்சிருக்கீங்களே அதை கொடுக்க கூடாதான்னு கேட்டாரு. மனசு வராம ஒன்ன கொடுத்துட்டேன். சரி 2 கொண்டு வரலான்னு கொண்டு வந்தேன், திருப்பி திறந்துகிட்டே வந்தாரு. ரொம்ப பசி தாங்க முடியல, இன்னொன்னு கொடுங்கன்னு கேட்டாரு, அதையும் கொடுத்துட்டேன். அதுக்கு வீட்டுக்குள்ள வந்து கொடுத்துடலாம் உன்னையாவது நினைச்சிட்டு வந்தேன். மறுபடியும் அவர் துரத்தி கொண்டு வந்து 3வது மாதுளம்பழத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு. நான் வீட்டுக்குள்ள வந்தேன், அப்ப நீங்க காய்ச்சலா வேற இருந்தீங்க, அதனால அதை ஆசைப்பட்டதை உடம்புக்கு போய் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன், கொண்டு வந்து சொன்னேன் நான், ஃபாத்திமா உங்களுக்காக வாங்கின 3 மாதுளம்பழத்தையும் 7 எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்ப நீங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா, அதனால என்னங்க ரொம்ப சந்தோஷம், அல்லாஹ் நீங்க கூட தர்மத்தின் பலனாக எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துட்டான், இதோ பாருங்க நீங்க போனப்ப இருந்த மாதிரி என்னோட உடல்நிலை இப்ப இல்லை, இப்ப எனக்கு ராகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அதை நினைக்கவும் எனக்கு அழுக வந்துருச்சுன்னு அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப ஃபாத்திமா அம்மா சொல்றாங்கம்மா, நீங்க அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க, நீங்க என் மேல பொருந்தி இருக்கீங்களா அம்மா, நம்ம கணவன்மார்கள் கேட்க வேண்டிய கேள்விமா, நீங்க என் மேல பொருந்தி இருக்கீங்களா, வாழ்க்கையில அந்த ஒரு வார்த்தையை வாங்கிட்டோம்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போறதுக்கு வேற வாசல் நமக்கு தேவையே இல்லைம்மா, நீங்க என்ன பொருந்திட்டு இருக்கீங்களாங்க,
அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் பொருந்தி கொண்டேன். அந்த வார்த்தை போதுங்க, எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. அவங்க வாழ்க்கை அவ்வளவு ஏழ்மையா தான் இருந்துச்சுமா. 1 2 ஏழ்மை கிடையாது. அல்லாஹு அக்பர். அப்படியே எப்படியாவது மனைவியோட ஏழ்மையை பார்த்து கஷ்டப்பட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாக்காக போய் கேட்க போறாங்க. முதல் தடவை போய் கேட்க போறாங்க. யா ரசூலல்லாஹ், ஃபாத்திமா அம்மா ரொம்ப வேலையில கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வேலை செய்ய முடியல, ஃபாத்திமாவுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமா, ஒரு ஆடு ஏதாவது கொடுத்து உதவி செய்ய முடியுமா, அடிமைகள் கொடுத்துன்னு நபிசாசம் சொல்றாங்க. தஸ்பீஹ் சொல்லி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஒரு இரவு தூங்கும் பொழுதும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதுங்க. வேலை செய்வதற்கான சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி சொன்னாங்க. சக்தி கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே ஃபாத்திமாத்து தஸ்பீஹ்னே சொல்லுவாங்க. அந்த தஸ்பீஹ் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி பொருந்தி கொண்ட வாழ்க்கை தான். 2 குழந்தைகளையும் அவங்க வளர்த்தது மாஷா அல்லாஹ். அப்படியே அந்த குழந்தைகளுக்கு சொன்ன கதையெல்லாம் இதை சொல்லுவாங்களாம், அவங்க ஈமானுக்காகப்பட்ட கஷ்டங்கள். அதனால சொர்க்கத்து வாலிபர்களுடைய தலைவர்கள் யாருமா? அவங்க பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. பிள்ளைகளுக்கு உலகத்தை காட்டி வளர்க்கலமா. இன்னைக்கு நாம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு காரணம் காட்டுறோம் நம்ம. இதனால அப்படி ஆச்சு, என் வாழ்க்கையில இதனால தவறு பண்ணிட்டேன், இதனால இதை பண்ணிட்டேன். தவறுகள் செய்வதற்கு நம்ம காரணம் காட்டவே கூடாதுமா. நல்லது செய்யறதுக்கு தான் காரணம் காட்டணும். தவறுகள் செய்வதற்கு காரணம் காட்ட வழியே கிடையாதுமா. ஏன்னா எல்லாத்துக்கும் நமக்கு முன்னுதாரணமா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. சொல்வாங்கம்மா, அழகா கவிதை படிப்பாங்க. கோவுரையை நாவுரைக்க கோதுமையை கையரைக்க போதுமென்ற பொன்மனத்தால் பொலிவடைந்தீர் ஃபாத்திமான்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கை வரலாறு எழுதுறப்ப படிப்பாங்க. ஒருபோதும் அதாவது தலையணையில் அழுததில்லை ஃபாத்திமா, அவங்க சஜிதாவில் தான் தலையணையில் அழுகிறவங்க உலகத்துக்காக அழுவாங்க. ஐயோ என் புருஷனை அப்படி பண்ணிட்டாரு, எனக்கு காசு இல்லையேன்னு தூக்கத்துல அழுவாங்க. சஜிதாவில் அழுகிறவங்க அல்லாவுக்காக அழுவாங்க. அல்லாவுக்காக தானே அழுவாங்க. மாஷா அல்லா, ரொம்ப தியாகம்மா. சாதாரணமா நகை போட்டு நபி சொல்லி தடுக்கல. நகை போட்டா நகையே போடக்கூடாதுன்னு சொல்லல. போடுற நகைக்கு ஜக்காத் கொடுத்தீங்களான்னு தான் கேட்பாங்க. ஆனா நபிசாசம் அவங்க ஃபாத்திமா அம்மாவை பார்க்க போறாங்க. கழுத்துல ஒரே சன்ன சங்கிலி கிடக்குது. அதை பார்த்தோன்னே, நரகத்தின் சங்கிலி என் மகள் கழுத்தில் கிடப்பதை நான் விரும்பவில்லை. மகளையும் கேட்டிருக்கலாம், இல்ல ஜக்காத்து கொடுக்குறீங்களாமா. ஜக்காத்துக்கு நிசாபு 10,4 பவுன் தானே. நம்ம சன்ன செயின் ஒரு 1/2 பவுனா இருந்திருக்கலாம், 1 பவுனா இருந்திருக்கலாம். நீங்க அம்மா கோடீஸ்வர பொண்ணு. ஏன் சொன்னாங்கன்னா, பாக்குறவங்க கண்ணு சந்தேகப்படும். அம்மா மகளே, உங்க அத்தா ஒரு அரசியல் தலைவர், பெரிய வெளிநாட்டு போர்க்களத்து கனிமத்து பொருள்லாம் எனக்கு வருது, உங்ககிட்ட ஒரு சங்கிலி கடந்தா எதையோ மகளுக்குன்னு ஒதுக்கிட்டாருன்னு பேசுனா அதை நம்ம தாங்க முடியாது. அதனால எனக்காக நீங்களும் தியாகம் செஞ்சுதான் தீரணும். அப்படியே சங்கிலியை கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. வேணா அத்தா, உங்களுக்காக நான் கொடுத்துடுறேன். ஏன்னா அத்தாவை பார்த்து பார்த்து வளர்ந்துருக்குறாங்க. இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஒரு கணவன் லஞ்சம் வாங்குறதுக்கு மனைவி தூண்டுகோலா இருக்காங்க. ஒரு கணவன் ஹராமா சம்பாதிக்கிறதுக்கு மனைவி தூண்டுகோலா இருக்காங்க. ஏங்க 4 பேர் போறானே வெளிநாட்டுக்கு, நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க? அவன் பண்ற மாதிரி நீங்க பண்ண வேண்டியது, நீங்க பண்ற மாதிரி அவன் பண்ணா நம்ம ஒரு வீடு கட்ட வேணாமா? இப்படியா பழக்க தெரியாத மனுஷரா இருப்பீங்கன்னு சொல்றாங்க. லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிற கணவன் லஞ்சம் வாங்க தூண்டக்கூடியவர்களாக பெண்கள் இருக்காங்க. நம்ம பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தா, இன்னைக்கு நரகத்துல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் காரணத்தை மனைவியே தான் சொல்லுவாங்க. நான் கொண்டு வந்து கொடுக்குற பணத்துக்குள்ள என் மனைவி குடும்பம் போட்டுதான் நான் ஹராமுக்கு போயிருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்கம்மா. அல்லாஹ் பாதுகாக்கணும், ஃபியமான் இல்லா. அப்ப அப்படிப்பட்ட பெண்களுக்கு மத்தியில ஃபாத்திமா அம்மா ஒரு பொன்மன நாயகியா வந்து காமிச்சிட்டு போனாங்கம்மா. மாஷா அல்லாஹ், ஏழ்மையை பொருந்தி கொண்டவர்களாக. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஹைபர் போர் முடிஞ்சிட்டு நிறைய கனிமத் வந்திருக்கு. போய் கேட்குறாங்க, தயங்கி போய் தான் கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற, அடிமையாவது ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும்ல அவங்களுக்கு, அரைச்சு கையெல்லாம் காப்பு காய்ச்சி போச்சு உங்க மகளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபாத்திமா அம்மாவை கூப்பிட்டு விட்றாங்க, வந்து பார்க்க வரேன் நான் சொல்லிட்டு வந்து சொல்றாங்க, ஃபாத்திமா உங்களுக்கு உலகத்துக்குள்ள அடிமை வேணுமா இல்ல மறுமைக்கு நன்மை தரக்கூடிய 5 திக்ரு சொல்லி தரவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மாறிட்டாங்க. 5 திக்ரு சொல்லி கொடுங்க வாப்பா அப்படிங்கிறாங்க. யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆஹிரல் ஆஹிரீன், யா அரஹமர் ராஹிமீன், யா ராஹிமல் மசாக்கீன், யா தல் குவத்தில் மத்தீன். இந்த 5 சொல்லி கொடுத்து இதை ஓதிக்கிட்டே இருங்கம்மா, உங்களுக்கு சக்தி, உங்களுக்கு அல்லாஹ்ட்ட ரஹமத் கிடைக்கும். அவ்வளோ ஒரு ஏழ்மைமா, மாஷா அல்லாஹ். அந்த ஏழ்மையெல்லாம் சொல்லவே முடியாதுமா, அவ்வளோ ஒரு ஏழ்மை. அப்படியே அவ்வளோ கஷ்டத்துலையும் மகளை பார்த்துட்டு இருந்தாலும் துனியாவை பொருந்தி கொள்ளக்கூடிய, துனியாவுடைய வாழ்க்கை அப்படிதான், அதை பொருந்தி கொண்டு வாழக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்துருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக வீட்டுக்கு வர்றவங்க கேட்பாங்களாம், இன்னும் ஒரு பெரிய தலைவருடைய பொண்ணா இருக்கீங்க, உங்க வீட்டுல இருந்து ஓட்ட ஜாமா கிடைக்குது, அதெல்லாம் என் சொந்த வீட்டுக்கு நான் அனுப்பிட்டேன் அப்படிம்பாங்க. நம்ம ஊர்ல என்ன நினைப்போம், எங்கேயோ பினாமி பேர்ல வாங்கி வச்சிருக்காம, ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டு வச்சுட்டாம இருக்குன்னு நினைப்போம். இன்னைக்கு அப்படிதான் நடக்கும். ஆனா அவங்க கேட்குறாங்க, எந்த அதுக்கு வீடுக்கு உங்க சொந்த வீடு? சொர்க்கத்துல இருக்கு, சொர்க்கத்துல என்னோட சொந்த வீடு இருக்கு. மாஷா அல்லாஹ். அப்படி மகளை கணவனுக்கு எப்படி பணிஞ்சு நடக்கணும்னு பண்படுத்துறத பாருங்கம்மா. ஃபாத்திமா அம்மா சொர்க்கத்தின் தலைவின்னு வந்துருச்சு. ஒரு தடவை ஃபாத்திமா அம்மாவுக்கு வந்து செலந்தி புறப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டு பாக்குறதுக்கு வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வெளியே நிக்கிறாங்க.
அப்ப ஃபாத்திமான்னு கூப்பிடுறாங்க. ஃபாத்திமா அம்மா சொல்றாங்க, அத்தா நீங்க மட்டும் வந்தீங்கன்னா பொத்துறதுக்கு துணி இருக்கு, வெளியில கூட யாராவது வந்தீங்கன்னா பெரிய துணி வேணும்ல, பரதா போடுறதுக்கு என்கிட்ட துணி இல்ல, அதனால நீங்க வந்து நீங்க எப்படி வந்திருக்கீங்க, நான் வேற ஆளோட வந்திருக்கேம்மான்னு கம்பளியை தூக்கி வீசுறாங்க. அந்த கம்பளியை போத்திக்கிட்டாங்க, உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. பார்த்தா ரொம்ப கஷ்டம், கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த புண்ணு வெடிக்காம வீக்கத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப அந்த மகளை விசாரிக்கிறப்போ சொல்றாங்க அத்தா எனக்கு வந்து இந்த புண்ணு வலிலாம் பெருசா தெரியலத்தா, ஆனா எனக்கு பிள்ளைங்க 3 நாளா பட்டினியா கிடக்குறாங்க. அந்த பிள்ளைங்க எவ்வளவு பாசம் நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு, என் கல்பு கனின்னு சொல்லுவாங்களாம், அப்படி பாசம். அப்புறம் வந்து பட்டினியா இருக்கிறாங்க, அதை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா அம்மா சொல்றாங்க. உடனே துவா செய்றாங்க அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய குடும்பத்தாருக்கு பசிய தாங்குற சக்தியை கொடுன்னு கேட்கல, அல்லாஹ் கேட்டாலே கொடுத்துட்டாம்மா. அல்லாஹ் நபிட்ட ஒரு தடவை கேட்கிறான், உகது மலையை தங்கமாக்கி தரவான்னு கேட்டான். நபி ஸல்லல்லாஹு மறுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு உகது மலை தங்கமா இருக்குதுன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. கேட்கறதுக்கு முன்னாடி நபிக்கு கொடுத்துட்டு தான் அல்லாஹ் கேட்பான் போல இருக்குமா. அல்லாஹ் கேட்டிருக்கான், நீங்க தங்கம் அங்கிருந்து தங்கம் ஃபுல்லுக்க வெளியாக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மண்ணில் தங்கம் இருப்பதாக ஆய்வுகள் சொல்லுதுமா. அப்படிப்பட்ட அற்புதமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குமே ஜிப்ரையில் இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு சொல்றாங்க, சொர்க்க தலைவி, சொர்க்கத்து பெண்களுக்கு எல்லாம் தலைவி ஃபாத்திமா அப்படின்னு அல்லாஹ் நற்செய்தி சொல்லி அனுப்பிச்சான்னு சொன்னோன்னு உடனே நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மகளே, பசியில் இருக்க மகளுக்கு சொல்றாங்க, மகளே, சொர்க்கத்தில் இருக்க பெண்களுக்கெல்லாம் நீங்க தான் ஃபாத்திமா, நீங்க தான் தலைவியாம்மா. நம்மளா என்ன சொல்லுவான், போங்கத்தா பசிக்கு சோத்துக்கானன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானு, நீங்க சொர்க்கத்துக்கு எங்கேயோ போயிட்டீங்க, என்னைக்கோ கிடைக்கிற பலாக்காயை விட இன்னைக்கு கிடைக்கிற கலாக்கா பெருசு, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருக்கனே அப்படி சொல்லிட்டு நம்மலாம் பதில் சொல்லிடுவோம். அந்த பசி வேதனை புண்ணு வேதனையோட கேட்குறாங்க பாருங்க அவங்க கேள்வி. அத்தான் நீங்க அப்ப சொன்னீங்க ஆசியா அம்மா சொர்க்க தலைவின்னு சொன்னீங்க, அப்புறம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்க தலைவின்னு சொன்னீங்க, இப்ப என்னையும் சொர்க்க தலைவின்னு சொல்றீங்களா, அப்ப எங்களுக்குள்ள அந்தஸ்துல என்ன வித்தியாசம்? அப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவங்க எல்லாம் அவங்கவுங்க கால சொர்க்க பெண்களுக்கு தலைவியா இருப்பாங்க மகளே, நீங்க ஒட்டுமொத்த சொர்க்க பெண்களுக்கும் தலைவியா நீங்க இருப்பீங்க. மாஷா அல்லாஹ். ஒட்டுமொத்த சொர்க்க பெண்களுக்கு தலைவியா நீங்க இருப்பீங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கேட்கிறப்பே ரொம்ப ஆசையா இருக்குமா. அவர்களுடைய வரலாறுல ஒரு சம்பவம் வருமா. அதாவது இது வந்து ஹதீஸ்கள்ல இல்லைன்னு, ஆனா நமக்கு ஒரு படிப்பினைக்காக இது ரொம்ப அற்புதமான சம்பவம். ஒரு தடவை சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை பத்தி நபி ஸல்லல்லாஹு பயான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப பணக்காரங்க, அவங்களும் நபி தானம்மா, இவ்வளோ பெரிய வசதி அவங்களுக்கு, அப்படி வசதி இப்படி வசதின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஃபாத்திமா அம்மா கிட்ட சொல்றாங்க, சுலைமான் நபிக்கு அவ்வளோ வசதியும், அவ்வளோ தங்கத்தால ரோடு போட்டு பல்கிஸ் அம்மாவை வரவேற்றாங்களாம், பல்கிஸ் ராணி வரப்ப தங்கத்துல ரோடு போட்டாங்க, அப்படி இப்படி அரண்மனைன்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு எப்பவுமே பொம்பளைகளுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். எப்படின்னா, யாராவது ஒருத்தரை பத்தி பெருசா நம்ம புருஷன் நம்மள சொல்றாரோன்னே தோணும் நமக்கு. நம்மகிட்ட வந்துட்டு, பாரு அவனுக்கு 100 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்தா, ஏன் எனக்கு போடலன்னு சொல்றீங்களாக்கும் அப்படின்னு கேட்போம் நம்ம. ஏன் எனக்கு கொடுக்கலன்னு சொல்றீங்களாக்குன்னு கேட்போம். நமக்கு அது ஒரு கியூரியாசிட்டி எப்பவுமே இருக்கும். ஃபாத்திமா அம்மாவுக்கும் அது இருந்திருக்கும் போல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அழுதுட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு, அல்லாஹ் எங்க வீட்டுக்காரர் இப்படி சுலைமான் நபியை உயர்த்ததாரு, நானும் ஒரு நபியுடைய மக தான், ஆனா எங்களுக்கு 7 தான் சொத்தா இருக்கு, அப்ப எது நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லல, நினைச்சிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் கவலைப்பட்டு படுத்துட்டாங்க, தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்டு படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில எழுந்திருக்கிறாங்களாம். எழுந்திருக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபாத்திமா நான் ஒரு கனவு கண்டேன் ஃபாத்திமா அப்படிங்கிறாங்க. என்ன கனவு கண்டீங்கன்னு கேட்டோன்னே, சொர்க்கத்துல ஒரு மாளிகையை பார்த்தேன், அந்த மாளிகையில உங்களை அதாவது அந்த மாளிகையினுடைய மகாராணி மாதிரி நீங்க இருக்கீங்க. ஏன்னா சொர்க்கத்தின் தலைவியின் பதவி வேற இல்ல, மகாராணி மாதிரி இருக்கீங்க நீங்க. உங்களை பார்க்கறதுக்காக உங்க தோழிமார் வர்றாங்க, உங்களுக்காக எடுத்துட்டு வர்றாங்க. என்ன எடுத்துட்டு வர்றாங்கன்னு சொன்னா வந்து நிறைய கையில வந்து பரிசுகள் எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டேன். அவங்க எல்லாம் சுலைமான் நபியுடைய குடும்பத்தாருன்னு சொன்னாங்க. அப்ப இவங்க உடனே அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திட்டாங்க. அல்லாஹ், நான் மனசுல நினைச்சேன், சுலைமான் நபியுடைய செல்வாக்க பார்த்துட்டு நான் ஏழ்மையா இருக்கேன்னு எங்க அத்தா ஏழ்மையா இருக்காங்கன்னு நினைச்சேன். அதான் நீ சொர்க்கத்தை என் அந்தஸ்தை நீ காமிச்சு என் கணவருடைய மாஷா அல்லாஹ், கணவருடைய மனசுக்குள்ள எங்க அந்தஸ்தை நீ தெரிவிச்சிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திட்டாங்களாம். மாஷா அல்லாஹ். இப்படி அவங்க வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள்மா, அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோ ஒரு பொருந்தி கொள்ளக்கூடிய தன்மை. அவங்க வந்து குர்ஆன்ல அவங்களுக்கா ஒரு ஆயத்தெல்லாம் இருக்கு. நம்ம பிள்ளைங்க ஹசன் ஹுசைன் 2 பேருக்கும் காய்ச்சல். அல்லாஹ் நம்பிக்கை, அல்லாஹ்ட்ட நோன்பு வைக்கிறேன்னு நேர்ச்சி பண்ணிட்டாங்க. பிள்ளைகளுக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சு. நோன்பு வைக்கிறதுக்கு சஹருக்கும் சாப்பாடல, இஃப்தாருக்கும் சாப்பாடல, வீட்டுல பேரிச்சம்பழமும் தண்ணியும் மட்டும்தான் இருக்கு. நம்ம செய்யற பாவத்துக்கெல்லாம் காசு பத்தல பாவம் செய்யறோம் சொல்றோமா இல்லையாமா, எங்கள்கிட்ட காசு இல்லைங்க, நாங்க பாவம் செஞ்சுட்டோம், லஞ்சா தப்பா இது பண்ணிட்டோம், பலவிதமா சொல்றோம். அவங்களுக்கு காரணம் 1008 சொல்லியிருக்கலாம். ஆனா வந்து கணவர்கிட்ட கேட்குறாங்க, நோன்பு வைக்க போறீங்க, ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்டேன்னா பேரிச்சம்பழம் தண்ணி வச்சு சஹர் பண்ணிட்டாங்க.
கணவர் போய் அழைஞ்சு திரிஞ்சு ஒரு யூதன்ட்ட போய் பஞ்சு வாங்கிட்டு வந்து நூல் நூத்து கொடுத்தா கோதுமை தரேன்னு சொல்றாம்மா. நூல் காலிலேருந்து உட்காந்து நோம்போட உட்காந்து நூல் நூற்று கொடுத்து விட்டாங்க. கோதுமை கொடுத்து விட்டான். அந்த கோதுமையில ஒரு பங்கு அன்னைக்குள்ள கோதுமை, அந்த கோதுமையை திருகையில அரைக்கணும். நம்மள மாதிரி என்ன பாக்கெட் மாவு வருதா, ரெடிமேட் சப்பாத்தி வருதா, திருகையில உட்காந்து அரைக்கிறாங்க. அரைச்சு மாவு எடுத்து ரொட்டி சுட்டு உட்காடுறாங்க. ஒரு நபியுடைய குடும்பத்தாரே ஒரு ஏழை வாசல்ல நிக்கிறேன், என் பசி ஆத்த மாட்டீங்களா? ரொட்டியே 3 பேருக்கு அளவா இருக்கு, குடும்பத்தாருக்கு அளவா இருக்கு. அப்படியே கொடுத்துட்டு பேரிச்சமான தண்ணியை பிடிச்சி நோம்பு திறந்துட்டாங்க. 2வது நாளும் அதே மாதிரி மிச்சம் உள்ள கோதுமை, அதே மாதிரி கஷ்டம் எல்லாம் முடிச்சு அரைக்கிறாங்க, உட்காடுறாங்க. நபியுடைய குடும்பத்தாரே ஒரு அனாதை நிக்கிறேன், எனக்கு சாப்பாடு தர மாட்டீங்களா? ரொட்டியை கொடுத்துட்டு மறுபடியும் பேரிச்சமான தண்ணி. 3வது நாளும் அதே மாதிரிமா. நபியுடைய குடும்பத்தாரே ஒரு கைதி நிக்கிறேன், எனக்கு சாப்பாடு தர மாட்டீங்களா? அதே மாதிரி கொடுத்துட்டு பட்டினியா இருக்கிறாங்க. அத்தா வர்றாங்க. 3 நாள் பட்டினி. அல்லாஹ்கிட்ட துவா தான், வேற என்ன செய்வாங்க, அவங்க துவா தான் செய்வாங்க. செஞ்சு முடிச்சோன்னா அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அந்த அன்னைக்கு அவங்களுக்கு அந்த கோதுமை கிடைச்சிருந்தா நம்ம இதை பேசிக்க மாட்டோமா. இந்த கோதுமை கிடைச்சி ரொட்டியை சுட்டு சாப்பிட்டுருந்தாங்கன்னா அது வரலாறா இருந்திருக்காது. அது கிடைக்காம இருக்கவும் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு பண்ணிட்டான். யூதுஇமூன துஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வ யதீமம் வ அஸீரா. அசீரா, அல்லாஹு தஆலா மீது பிரியம் காரணமாக அவர்கள் ஏழைகளுக்கும் கைதிகளுக்கும் அனாதைகளுக்கும் உணவளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்னு ஃபாத்திமா அம்மாவை மென்ஷன் பண்ணி இந்த குர்ஆன் ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கிட்டான் அந்த நேரத்துல. மாஷா அல்லாஹ். அவங்க கொடுப்பாங்க சாப்பாடு, பெருமைக்கு கொடுக்க மாட்டாங்க, புகழுக்கு கொடுக்க மாட்டாங்க, அல்லாஹ் மீது உள்ள பிரியத்தின் காரணமாக கொடுப்பாங்க. மறுமையுடைய அச்சம், பயம். எல்லாத்த விட நான் முதல்ல சொன்னேன், மரணத்தை வென்ற மங்கைன்னு சொன்னேன். மவுத்துடைய ஹால், நபிசாசம் அவங்களுக்கு மவுத்துடைய ஹால். மவுத்துடைய ஹால்ல அவங்க பக்கத்துல போய் உட்காடுறாங்க. ஆயிஷா அம்மா இருக்காங்க, குசு குசுன்னு சொல்றாங்க. நபிசாசம் அவங்களுக்கு ஒரு பழக்கம்மா, எப்போ மகன் வீட்டுக்கு வந்தாலும் எந்திரிச்சு போய் மகளை கைப்பிடிச்சு பக்கத்துல உட்கார வைப்பாங்க. மகளுக்கு அவ்வளவு பிரியம்மா. அதே மாதிரி எந்த ஊருக்கு போனாலும், வெளியூருக்கு போனா மகளை போயிட்டு வரேன்னு சொல்லாம போக மாட்டாங்க. வெளியூர் வந்து மகளை வந்து பார்க்காம இருக்க மாட்டாங்க, அவ்வளோ பாசம். நபிசல்லாசம் அவங்களுக்கு வந்து இன்னா கல் கௌசர் அப்படின்னு அல்லாஹ் வந்து உங்களுக்கு கௌசரை கொடுத்தோம். ஏன்னா ஆம்பளை பிள்ளைய பூரா மௌத்தாக எல்லாம் கேலி பண்றாங்க, வாரிசு இல்லாதவன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் அப்ப சொன்னா, நபியா உங்களுக்கு கௌசரை கொடுத்துருக்கேன்னு சொல்றான். இந்த கௌசருக்கு அர்த்தம் சொல்றாங்க, விளக்கம் சொல்றாங்க, 15 அர்த்தம் சொல்றாங்கம்மா. அதுல முக்கியமான அர்த்தம் ஃபாத்திமா அம்மாவா. வாரிசு இல்லைன்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு தான் வாரிசு இல்லை. யாரு சொல்லலாம், உங்களுடைய மக ஃபாத்திமா மூலமா வரக்கூடிய சையது வம்சம் இந்த உலகத்துல அல்லான்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் தொடரும். இன்னைக்கும் சையத் வம்சம் இருக்காங்க. ஃபாத்திமா அம்மாவுடைய வாரிசு இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். அந்த கௌசருடைய அர்த்தமாவும் ஃபாத்திமாவை குர்ஆன்ல மென்ஷன் பண்ணுது, தப்சீர் ஞானிகள் சொல்றாங்க. வல்லாஹு அலம், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ மவுத்துடைய ஹால்ல போறப்ப அத்தா வந்து எந்திரிக்க முடியல. அன்னைக்குதான் முதல்ல மகளை வந்து எந்திரிச்சு கூப்பிட முடியல. அத்தா படுத்த படுக்கையா இருக்காங்க. அந்த உலகத்துக்கே நேர்வழி காட்டிய அந்த பாதங்கள் சோர்ந்து போய் படுத்திருக்காங்க. மகன் வந்து பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. மகனுடைய காதுல ஏதோ சொல்றாங்க. அப்படி வெடிச்சு அழுதுட்டாங்க முதல் தடவை. 2வது தடவை சொன்னப்ப சிரிச்சுட்டாங்க. அப்புறம் போயிட்டாங்க. அப்ப ஆயிஷா அம்மா உடனே கூப்பிட்டு கேட்குறாங்க. அவங்கதான் எப்பவுமே என்ன விஷயம் என்ன, ஆனா அவங்க கூட நிறைய ஹதீஸ் நமக்கு தெரிஞ்சிருக்குமா. என்ன விஷயம் இல்ல, இப்போ பாமா சொல்ல வேணான்ட்டாங்க, சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன், இப்போ சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நபிசாசம்மாவுடைய வஃபாத்துக்கு பின்னாடி கேட்குறாங்க மறுபடியும், நீங்க என்ன விஷயம் அது அப்படி சொல்லி கேட்குறாங்க. கேட்குறப்ப அவங்க சொல்றாங்க, மகளே இது எனக்கு மரணத்துக்கு வந்திருக்க நோய் மகளே, நான் மௌத்தா போயிடுவேன்னு சொன்னாங்க. அது கேட்டுட்டு நான் அழுதுட்டேன். அதுக்கப்புறம் என்னை வந்து சந்திக்கக்கூடிய முதல் ஆள் நீங்க தான். 28 வயசுமா. சொல்லப்போனா இது சொன்னப்ப நபிக்குமே வருத்தமா தானே இருந்திருக்கும். பச்சை பேர பிள்ளைகளை விட்டு நம்ம மகன் நம்ம கிட்ட வரப்போகுது, என்னை வந்து சந்திக்கக்கூடிய நம்ம குடும்பத்துல முதல் ஆளா நீங்க தாமா இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு சிரிச்சுட்டேன். இப்ப மரணத்தை பார்த்து சிரித்த ஒரு பெண்மணி, அதனாலதான் மரணத்தை வென்ற மங்கைன்னு நான் சொன்னேன். நான் மரணத்தை பார்த்து அன்னைக்கு இருந்தே தயாராயிட்டாங்க மாமா. அதுக்கப்புறம் அவங்க சிரிக்கவே இல்லையாமா, யார்ட்டையும் ரொம்ப பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. அவங்க கடமைகளை செஞ்சுட்டு அப்படியேதான் இருந்திருக்காங்க. ஃபாத்திமா அம்மா 6 மாசம் தான் உயிரோடு இருந்திருக்காங்க. 6வது மாசம் முடியாம போயிடுச்சு. முடியாம போன உடனே அந்த நைட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் வேக வேகமா அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் அவ்வளோ அற்புதம்மா. 2வது ஆண் குழந்தை பிறக்க போகுதுமா அவங்களுக்கு. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பிறக்க போறப்ப அசருடைய வக்து. அசர் புள்ள பேரை பார்க்க வந்த தாதிமார்கள் சொல்றாங்க, முக்கு வலி வந்துருச்சு, ரொம்ப வலி வந்துருச்சுமா, இப்ப நீங்க எந்திரிக்க முடியாதுங்கிறாங்க. அசருடைய பாங்கு சொல்லிருச்சு, நான் தொழுகாம இருக்க மாட்டேன். எழுந்து ஒளி செஞ்சு 2வது ரக்காத்துல குழந்தை பிறந்துச்சு. எவ்வளவு வேதனோட தொழுகை நிறைவேற்றிருப்பாங்கன்னு பாருங்க. அவ்வளவு தூரம் வணக்க வழிபாடுகள்ல ஆர்வம் அவங்களுக்கு. எல்லாமேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சொர்க்க தலைவி நபியுடைய மகளா இருக்கிறதுனால மட்டும் கிடைக்கலமா, அவங்க வாழ்க்கை நெறிமுறைனால கிடைச்சிருக்கு.
நம்ம நபி மகாதனான சொர்க்க தலைவி அல்லாஹ் போஸ்ட் கொடுத்துட்டா நம்ம சொல்லவே முடியாது அவங்க வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு. ஒவ்வொரு அங்குலத்திலையும் ஒவ்வொரு இன்ச்சிலையும் உங்களோட வாழ்க்கையில அற்புதம்மா. ஃபர்தா முறை பேணிய பெண்மணி மாஷா அல்லாஹ். இன்னைக்கு ஒழுக்கம் இன்னைக்கு கடத்தெருவாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளோ இருந்தாலும் ஒழுக்கம் உயிரை விட மேலாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தலைமுடி அந்நிய ஆடவனுக்கு தெரிஞ்சா கூட அந்த தலைமுடியை கொண்டு தலைகீழாக கட்டி நரகத்தில் தொங்கவிடப்பட்டிருப்பாள் ஒரு பெண்மணி. அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய ஒழுக்கம் இன்னைக்கு கடத்தெருவுக்கு போய் அந்நிய ஆடவர்களை ஒரு நாளைக்கு ஒரு 100 பேரை ஒரு முஸ்லீம் பொண்ணு பாக்குறா. ஒரு அதாவது கேட்கிறோம், அவனா என்ன பார்க்க, நான் பார்க்கிறேன் நாடகத்திலையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் எத்தனை ஆண்மக்களை ஒரு பெண் பார்க்கிறா. அது முதல்ல தப்புன்னு நம்ம யாராவது உணர்றோமா? அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளாக ஒரு குருடர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம்னு கண் தெரியாத சஹாபி வர்றாங்க, ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனைவியரை பார்த்து திரையிட்டு கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. மனைவியை பார்த்து யார சொன்னா, அவங்களுக்கு தான் கண் தெரியாதேங்கிறாங்க, உங்களுக்கு கண்ணு தெரியும்லன்னு கேட்டாங்க. அப்ப நமக்கு கண்ணு தெரியுதா இல்ல? எத்தனை ஆண்களை பாக்குறோம், எங்க போய் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லுவோம்? இன்னைக்கு கண்ணை மூடிட்ட நம்ம நிலைமை என்ன ஆகும்? அல்லாஹ் அந்நிய ஆடவருக்கு அலங்கரித்து காட்டக்கூடிய தோலை நெருப்பு கத்தரி கொண்டு கத்தரிப்பேன்னு சொல்லி சொல்றான் அல்லாஹ். மறுமை நாள் பார்த்துட்டு வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ்ல. நெருப்பு கத்தரி கொண்டு கத்தரித்துக் கொண்டு தோல் கத்தரிக்கப்படுது. அந்நிய ஆடவருக்கு தன்னுடைய உடல் பாகங்களை எவர் காட்டி விட்டாரோ ஃபர்தா இல்லாம. அப்போ இந்த இடத்துல இவ்வளவு இந்த ஃபர்தா முறை பேண்டதுல ஃபாத்திமா அம்மாவுக்கு நிகர் ஃபாத்திமா அம்மா தான். அவ்வளோ அற்புதமான ஃபர்தா முறை பேணக்கூடிய ஒரு பெண்மணி. கடைசி நேரத்துல அவங்க என்ன சொல்றாங்க, கவலையோட இருக்காங்க. அப்ப உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, ஏம்மா கவலையா இருக்கீங்க? ஏன் சொல்றாங்க, இல்லம்மா, நான் மௌத்தா போறேன் இப்போ. ஆனா என்னுடைய அப்பெல்லாம் இப்பவுமே மக்கால பாத்தீங்கன்னா நிறைய கபர் மையத் வந்துட்டே இருக்கும். மூடின மையத்தெல்லாம் பொம்பளைன்னு தெரிஞ்சுக்கலாம், திறந்த மையத்தை ஆணுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த வழக்கம் முதல்ல அப்பதான் ஆரம்பிச்சிச்சு. எந்த மையத்தாலும் திறந்துதான் கொண்டு போவாங்க. அப்ப சொன்னாங்க, நான் மௌத்தா போயிட்டா என் மையத்தை திறந்து கொண்டு போவாங்களே, நான் நைட்ல மௌத்தாயிட்டா நைட்லயே அடக்கம் பண்ணிடுங்க, பகல்ல கொண்டு போயிடாதீங்க. இவ்வளவு ஒரு அற்புதம்மா பாருங்கம்மா. அவங்களுடைய வழிதானே நமக்கு வேணும்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான் உலகத்துக்கு வழிகாட்டி. அவங்க தான் பிள்ளையை எப்படி வளர்த்திருக்காங்க, அவங்க எப்படி நடந்திருக்காங்க, நம்ம அதை பின்பற்றணுமா இல்லையாமா? அப்ப அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, எனக்கு அப்ப உம்மு சுலைம் அம்மா சொல்றாங்க, நான் முதல் ஹிஜ்ரத்தா இதுக்கு நான் அபிசீனியாவுக்கு போயிருந்தேன். அபிசீனியால சந்தூக்குக்கு மேலாக வளைச்ச மூங்கில்னால மறைவு கட்டினதை பார்த்திருக்கேன். அப்பதான் சிரிச்சாங்களாம். அத்தாவுடைய மௌத்துக்கு அப்புறம் அப்பதான் முதல்ல சிரிச்சாங்களாம். சிரிச்சுட்டு அதே மாதிரி எனக்கு ரெடி பண்ணிடுங்க. அடக்கப்படுபவர் யார் என்பது எனக்கு தெரியாது. நல்லவராக இருந்தால் அவருக்கு நல்லதாக இருப்பேன், கெட்டவராக இருந்தால் அவருக்கு ஏற்றதாக நான் இருப்பேன். நபியுடைய மகளுக்கே நிலைமை இப்படி, நம்ம நிலைமை என்ன ஆகும்னு தெரியலமா. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். அப்பேற்பட்ட அற்புதமான பெண்மணி, வீர மங்கையாவும் ஃபாத்திமாவை நமக்கு தெரியுமா. போர்க்களத்துல, உஹது போர்க்களத்துல தன்னுடைய தந்தைக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இங்கிருந்து வேகமா போர்க்களத்திலையும் சேவை செஞ்சிருக்கான் ஃபாத்திமா அம்மா. வேகமா ஓடி போய் பாய கருக்கி அதனுடைய சாம்பலை எடுத்து, அந்த காலத்துல ஒரு பழக்கமா இருந்திருக்கும் போலமா, அப்படியே அந்த முகத்துல போட்ட கவசத்தினுடைய இரும்பு குத்தி ஒரு பல்லு விழுந்து அப்படி ரத்தம், முகமெல்லாம் ரத்தம், அந்த ரத்தத்துக்கு அப்படியே வச்சு அடக்கி அந்த ரத்த காயத்துக்கு மருந்து போட்ட நிகழ்வும் பதிவாகி இருக்கு. போர்க்களத்தில் பணி செய்த வீரமங்கையாகவும் நம்ம அவங்களை அடையாளம் காண முடியும். மரணத்தை வென்ற அற்புதமான மங்கை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அவங்களுடைய வாழ்க்கையில படிப்பணியை நம்ம இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்குவோம்மா. அவங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய ஈமான், மறுமைக்காக இம்மையில என்ன கஷ்டம் வந்தாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை, அவங்க தந்தை மேல வச்சிருந்த பாசம், நபி மேல வச்சிருந்த அந்த பாசம், பிள்ளைகளை வளர்த்த அந்த அழகான வளர்ப்பு, அவங்களுடைய வளர்ப்பு தான் அவங்களுடைய சொர்க்க தலைவர்களாக மாத்துச்சுமா. அப்படிப்பட்ட வளர்ப்பு. கணவர் சொல்றாங்க, ஒரு அழகான பூ வாடிவிட்டது. மாமியார் பாராட்டியிருக்காங்க மருமகளை, அவ்வளவு அற்புதமா பாராட்டு, நல்ல பேர் வாங்கியிருக்காங்கம்மா அவ்வளவு அளவுக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வரலாறு நினைக்கக்கூடிய நாள் இன்னைக்குமா. இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக துவா செய்யுங்க. நம்ம துவா செஞ்சா அவங்களுக்கு சொர்க்க பதவி கிடைக்கணுங்கிறது இல்லை. இருந்தாலும் நம்ம பங்குக்கு யா அல்லாஹ், எங்கள் பங்குக்கு எங்கள் அன்னை ஃபாத்திமா, எங்களுடைய அருமையான சொர்க்க தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு யா அல்லாஹ் மீளான நன்மைகளை வழங்கிவிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்கள் மீதான நேசத்தை, நபியுடைய குடும்பத்தின் மீதான நேசத்தை எங்களுக்கு நன்மைக்கான அமலாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். யா அல்லாஹ் சய்யித் வம்சத்தினர் அனைவருக்கும் உன்
ரஹ்மத்தை பொரிந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், கிருபையுள்ள நாயனே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து உண்மையான ஈமானையும் உண்மையான ஒழுக்கத்தையும் உண்மையான இறை அச்சத்தையும் பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் தௌஃபீக்கை தந்தருள்வாய். யா அல்லாஹ், குடும்பத்திற்கு பொருத்தமான நல்ல தாயாக நல்ல மனைவியாக வாழும் தௌஃபீக்கை எங்களுக்கு தந்தருள்வாய். யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.